ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேட்டு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே February 6, 2026. இது ஆக்சுவலாக நான் செவ்வாய்க்கிழமை கொடுத்த கால். ஓகேங்களா, செவ்வாய்க்கிழமை கொடுத்த கால் பார்த்திங்கன்னா டார்கெட்டும் அடிக்கல, ஸ்டாப் லாஸும் அடிக்கல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளாக மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம பண்ணது. இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃப்ரைடே இன்றைக்கி தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். பாருங்கள், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பை சைடு 60,270 பை என்ட்ரி. டார்கெட் 60,854. ஸ்டாப் லாஸ் 59,960. ஓகேங்களா, இது கரெக்டாக இப்போ இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள், டியூஸ்டே. ஓகேங்களா, 60,270. ஓகே, டியூஸ்டே பேங்க் நிஃப்டி. மார்க்கெட் முடிஞ்சிடுச்சு. டியூஸ்டே நான் எப்போ வருது? இது ஃப்ரைடே, இது தேர்ஸ்டே, வெட்னஸ்டே, இது ஓகே. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 60,270, 270. இதுதான். இது ஸ்டாப் லாஸாக கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, கரெக்டாக டார்கெட் 60,854. ஓகேங்களா, கிளியராக தெரியுதுங்களா? எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கேன்? 10:46 கொடுத்துருக்கேன். ஓகே, 10:46 எல்லாம் பார்த்துங்க. இதை டியூஸ்டே. ஓகேங்களா, 3ஆம் தேதி 10:46. இந்த கேண்டில் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, 270 எடுத்துச்சு. ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 59,960 கொடுத்துருந்தேன். ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாகவே அடிக்கல. அன்றைக்கி டார்கெட்டும் போகல. ஓகேங்களா, டார்கெட்டும் போல், ஸ்டாப் லாஸும் அடிக்கல. அதுக்கு மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, மறுநாளே 4ஆம் தேதி ஓப்பன் ஆகிடுச்சு. 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஒன் டே ஹோல்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அப்புறம் மாடிஃபைடு இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். மாடிஃபைடு டார்கெட் 61,014. ஸ்டாப் லாஸ் 60,074. எத்தனை மணிக்கு? 9:35 கொடுத்துருக்கேன். 9:35. ஓகேங்களா, $60,074 தான் ஸ்டாப் லாஸ். 60,074. 60,074. 9:35. ஸ்டாப் லாஸ் இங்கே தான். என்ட்ரி அதே ப்ரைஸ் தான். ஸ்டாப் லாஸ் மட்டும் இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எடுத்து முன்னாடி போட்டாச்சு. டார்கெட் 61,014. அன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸும் அடிக்கலை, டார்கெட்டும் அடிக்கலை. அப்படியே 2 நாள் ஹோல்டிங். ஓகேங்களா, 2 நாள் ஹோல்டிங்கு. அதுக்கு மறுநாள் ஓப்பன் ஆகுது. 3ஆம் தேதி 4ஆம் தேதி முடிஞ்சிச்சு. 2 நாள் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். டார்கெட்டும் அடிக்கலை, 2 நாளுமே ஸ்டாப் லாஸும் அடிக்கலை. அப்படியே 6ஆம் தேதி, 3ஆம் தேதி 4ஆம் தேதி முடிஞ்சிச்சு. இன்றைக்கி 6ஆம் தேதி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது என்ன டேட்டு? இது 3ஆம் தேதி. ஓகே, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி ஹோல்டிங்கு. அப்புறம் 5ஆம் தேதி. ஓகேங்களா, 5ஆம் தேதி பாருங்கள்.
5ஆந்தேதி கால் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்படியே 2 நாளும் ஹோல்டிங் பண்ணியிருக்கோம். 3ஆந்தேதி 4ஆந்தேதி ஹோல்டிங் பண்ணியிருக்கோம். 5ஆந்தேதி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் செல் என்ட்ரி 60,200, டார்கெட் வந்து 60,032, ஸ்டாப் லாஸ் வந்து 60,412. டைமிங் பார்த்துங்க 10:47. ஓகேங்களா, 10:47. 10:47. இதுதான் வந்து 10:47. சரிங்களா, இங்கே தான் இதனுடைய ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம 2 நாளாக ஹோல்டிங் பண்ணியிருந்தீங்களா, பை சைடு என்ட்ரி எடுத்துகிட்டு. அப்போ நம்ம வந்து 2 நாள் ஹோல்டிங் பண்ணது வந்து 2 நாளுமே டார்கெட்டும் அடிக்கல, ஸ்டாப் லாஸும் அடிக்கல. ஓகேங்களா, 5ஆந்தேதி தான் வந்து இந்த இடத்துல 10:44க்கு இங்கே தான் இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிடணும் பொசிஷனை. ஓகேங்களா, கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும். எதில் நம்ம என்ட்ரி எடுத்தோம், இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். என்ட்ரி வந்து எதில் எடுத்திருக்கோம், 270 எடுத்திருக்கோம். 60,270. ஓகேங்களா, 60,270 எடுத்துகிட்டு எப்போ நம்ம வெளியில் வந்திருக்கோம், இதான் 60,270. ஒரு 200 வெளில வந்துட்டோம். ஓகேங்களா, 200 வெளில வந்துட்டோம். ஒரு 70 பாயிண்ட் மட்டும் லாஸு. 2 நாள் ஹோல்டிங் பண்ணி 3ஆவது நாள் வந்து 70 பாயிண்ட் மட்டும் லாஸு. இந்த இடத்துல வந்து செல் என்ட்ரி நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, செல் என்ட்ரி என்ன கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, 60,200 செல் என்ட்ரி, 60,032 டார்கெட்டு, 60,412 வந்து ஸ்டாப் லாஸ். எத்தனை மணிக்கு, 10:47க்கு. ஓகே, $60,200 10:47. ஓகேங்களா, இதுதான் இந்த இடத்துல தான் 200. ஓகேங்களா, 200 ஸ்டாப் லாஸ் வந்து 60,412. ஓகே, 412 இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். இங்கே லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். 412 இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டாப் லாஸு. டார்கெட் வந்து 60,032. 60,032 இது எங்கே, இங்கே தான் 32. இங்கே தான் என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம 5ஆந்தேதியும் வந்து ஸ்டாப் லாஸும் அடிக்கலை, டார்கெட்டும் அடிக்கலை. இன்றைக்கி தான் ஃப்ரைடே 6ஆந்தேதி, இன்றைக்கி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு டார்கெட் போயிடுச்சு. நேற்று ஹோல்டிங் பண்ணது இன்றைக்கி வந்து டார்கெட் போயிருக்கு. நேற்று செல் என்ட்ரி எடுத்தது இன்றைக்கி வந்து டார்கெட் போயிடுச்சு. அந்த 2 நாள் ஹோல்டிங் பண்ணதில் 70 பாயிண்ட் லாஸு. இதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 200 எடுத்து ஒரு 230 முடிச்சுன்னா ஒரு 170 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டு. அப்படின்னா வந்து உங்களுக்கு 70 பாயிண்ட் போச்சுன்னா கூட 100 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டு டார்கெட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து டே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு புது கால் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பை 6,003, டார்கெட் வந்து 60,222, ஸ்டாப் லாஸ் வந்து 59,836, 11:27க்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, 11:27 இந்த இடத்துல தான். ஓகேங்களா, இந்த இடம் தான் நம்மளுக்கிட்ட. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான், கீழே தான் 836. டார்கெட் வந்து 222. ஓகேங்களா, 11:27 இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருக்கும்போது தான் கொடுத்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கலை. ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் டார்கெட் வந்து போயிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்டு, 60,003. இது ஒரு 222.
கிட்டத்தட்ட ஒரு 210 பாயிண்ட். டோட்டலாக வந்து அது ஒரு 100 பாயிண்ட்டு, ஒரு லாஸ் மைனஸ் பண்ணி 100 பாயிண்ட்டு, இது ஒரு 210 பாயிண்ட்டு. டோட்டலாக வந்து 320 பாயிண்ட் வந்து டார்கெட் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இது ஆக்சுவலாக வந்து பட்ஜெட்டுக்கு மறுநாள். ஓகேங்களா. பட்ஜெட் அன்றைக்கி நம்ம வந்து ட்ரேடு பண்ணலை. ஓகேங்களா. பட்ஜெட் அன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணலை. ஓகேங்களா. செவ்வாய்க்கிழமைலேருந்து தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட்ஜெட் வந்து சண்டே வச்சுருந்தாங்க. சண்டே வந்து மார்க்கெட் வந்து மேலே கீழே மாறி மாறி அடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அது மறுநாளும் வந்து நம்ம ட்ரேடு வந்து எடுக்கலை, வரல, நம்மளோட செட்டப் வந்து வரல. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை தான் ட்ரேடு எடுத்து இன்றைக்கி ஃப்ரைடே. ஓகேங்களா. இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம ட்ரேட் பண்ணி ஒரு 320 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம தெளிவாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் 1 டே 2 டேஸ் அந்த மாதிரி நீங்கள் ஹோல்டிங் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து டார்கெட் போதா ஸ்டாப் லாஸ் போதான்னு பார்த்து நம்ம பொறுமையாக எக்ஸிட் பண்ணணும். இந்த இடத்துல எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம எமோஷ்னலாக ஆகிறதோ இல்லை நம்மளுக்கு போதும் ப்ராஃபிட்டு அப்படின்னு வெளியில் வரதோ அதுமாரி இருக்கக்கூடாது. அதுமாரி நம்ம மற்ற யூடியூப் சேனல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு என்ட்ரி, கரெக்டான ஒரு டார்கெட்டு, கரெக்டான ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா. ஏன்னா அவங்களுக்கே வந்து டவுட் இருக்கும், இது போகுமா போகாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து கொடுக்குறது வந்து அக்யூரேட்டாக இருக்கும். இந்தமாரி அக்யூரேட்டான கால்ஸ் வேணுன்றவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து இதில் டிஸ்க்ளைமர் வந்து இதில் வர நீங்கள் இதில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எல்லாமே வந்து உங்களுடைய தனிப்பட்ட முடிவு, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு நாளைக்கு வந்து ஒரே ஒரு கால் தான் தருவோம். ஓகேங்களா. இந்த 2 ட்ரேடு 3 ட்ரேடு 4 ட்ரேடு மல்டி ட்ரேடு அந்தமாரி எடுக்கிறதுலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு, அன்றைக்கி ப்ராஃபிட்டோ லாஸோ அன்றைக்கி டேவை வந்து முடிச்சிடணும். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து 30% வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1 lakh வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 20 டேஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்மளுக்கு வந்து 30% ஒரு 30,000 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா. இதுதான் வேணுன்றவங்க என் நம்பர் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் கால் பண்ணலாம்.